என் உள்ளம் அன்பை பாடும், என் நாவும் நாமம் போற்றும், என் இதயம் உம்மில் மகிழும், எனக்கென்றும் நீர் போதும். இன்றைய வாக்குத்தத்த வசனம் யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கானா ஒரு கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அங்கே திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. அப்பொழுது மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை என்று. அந்த வார்த்தைக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் தான் இது, என் வேளை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, தேவன் எதை செய்தாலுமே தாம் குறித்த வேளையில் தான் செய்வார். பிரசங்கி 3 அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, தேவன் சகலத்தையும் அதின் காலங்களிலே செய்கிறார், நேர்த்தியாய் செய்கிறார். அவருடைய வேளை வரும் முன்னே நாம் என்னதான் அவரை அவசரப்படுத்தினாலும் அவர் செய்ய வேண்டியதை அவருடைய வேளையில் தான் செய்வார், தம்முடைய வேளையில் தான் செய்வார். பல நேரங்களிலே இந்த இடத்துல தான் நாம சோர்ந்து போகிறோம். நாம ஒரு காரியத்தை கேட்கிறோம், ஆண்டவர் இதை செய்யுங்க ஆண்டவரே, செய்யுங்க ஆண்டவரே. நாம் எதிர்பார்த்த நேரத்திலே அல்லது நாம் எதிர்பார்த்த தருணத்திலே தேவனுடைய கிரியை வெளிப்படாமல் இருக்கும்போது, தேவன் அதை செய்யாமல் இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வின் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, திரும்பி நாம கேட்கவே மாட்டோம் ஆண்டவர்கிட்ட, ஜெபிக்கிறதே விட்டுருவோம். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை முன்வைத்து சொல்லுகிறேன், ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அவரால் செய்ய முடியாததினால் அவர் செய்யாமல் இருக்கவில்லை, மாறாக அவர் குறித்த வேளை இன்னும் வராததினால் அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் குறித்த வேளை இன்னும் வரவில்லை. அவர் குறித்த வேளை வரும் வரை நான் இருப்பேனா? பல நேரத்தில் இதுதான் நம்முடைய கேள்வியா இருக்கு, ஆண்டவரே நான் இருப்பேனான்னு தெரியல ஆண்டவரே. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் மங்கி எறிகிற திரியை அணையாதவர், நெறிந்த நாணலை முறிக்காதவர். இந்த நாளை காண செய்தது நோக்கமே இந்த வார்த்தை நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா? உங்களுக்கு சொன்னதை உங்களுக்கு குறித்த வேளையில நிறைவேற்றுவார். அது வரைக்கும் உங்களுக்கான வாக்குத்தத்தம் எப்படி காக்கப்பட்டிருக்கிறதோ அப்படியே தேவன் உங்களையும் பாதுகாத்து நடத்துவார். ஆமென். ஆபிரகாமுக்கு சரீரம் செத்த நிலைமையில் இருந்தது. 100வது வயதுல பிள்ளை பிறந்ததும் ஆபிரகாம் மரிக்கவில்லை. அதன் பிறகு 75 வருடம் உயிரோடு வாழ்ந்தான். 175 வயது வரை வாழ்ந்தான் ஆபிரகாம். ஆமென். நன்மையை காண வைத்து விட்டு ஆபிரகாம் கண்ணை மூட வைக்கவில்லை, மாறாக நன்மையை சுதந்திரிக்க வைத்தார். எதையும் தேவன் அவருடைய வேளையில் தான் செய்வார், அதுவே அவருக்கு மகிமையா இருக்கும். எனவே ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வாக்கு தத்தத்தை நீர் உம்முடைய வேளையிலே செய்வீர் ஆண்டவரே, அதை நான் நம்புகிறேன் அப்பா. அது மட்டும் காத்திருக்க எனக்கு கிருபையையும் எனக்கு பொறுமையையும் தாரும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்க வேண்டும். ஆமென். ஒன்றை நான் திருப்பி சொல்லுகிறேன், அவர் நாம் எதிர்பார்த்த வேளையில் செய்யாமல் போனது அவரால் முடியாததினால் அல்ல, அவர் குறித்த வேளை இன்னும் வராததினால். இந்த உணர்வு மட்டும் நமக்குள்ளே காணப்படுமானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் காத்திருப்போம். தேவன் நிச்சயம் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் நல்ல தேவனே, சகலத்தை மதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறவரே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாத ஆண்டவரே, பல நேரங்களில் உம்முடைய வேலையை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுக்கு இந்த நாளிலே வார்த்தை தந்து பலப்படுத்தின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் நடத்தும். உடைய வேலைக்காய் காத்திருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.